வணக்கம். நான் ஆனந்த். 2004ல சேரன், கோபிகா, ஸ்நேகா, கனிகா, இளவரசன் இவங்கலாம் நடிச்சு சேரனே டைரக்ட் பண்ண படம் தான் ஆட்டோகிராஃப். இந்த படம் ஒரு கம்மிங் ஏஜ் ஸ்டோரி. வாரணமாயிரம் படம் எப்படி இருக்கும்? ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், அப்புறம் அவரோட ஒர்க்கிங் லைஃப்னு சொல்லி இந்த மாதிரியான வேற வேற காலகட்டங்கள் நடக்கிற கதையா இருக்கும்ல. ஒருத்தரோட லைஃப்ல வேற வேற காலகட்டம் நடக்கிற கதை. அதே மாதிரி தான் இந்த படமும் செந்தில்ங்கிற வாழ்க்கையில வேற வேற காலகட்டங்கள்ல பள்ளி பருவம், கல்லூரி பருவம், அப்புறம் வேலை வாய்ப்பு இந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒரு குட் அண்ட் பேட் மெமரிஸ் தான் இந்த படம். சேரனுக்கு வந்து மேரேஜ். அவரோட மேரேஜ் இன்விடேஷனை வந்து அவரோட ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவரோட காலேஜ் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இப்படி எல்லாருக்கும் பத்திரிகை வைக்கிறதுக்காக ஊருக்கு வராரு. அப்படி வைக்கிறப்ப அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க ஊரை ரீவிசிட் பண்றது, அவர் படிச்ச காலேஜை ரீவிசிட் பண்றது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை திரும்ப மீட் பண்றப்ப பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வருது. இதுதான் இந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 21 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 2004 ரிலீஸ் ஆன படம் இப்ப 2025 ஆயிருச்சு. ஆனா இப்ப பாக்குறப்ப கூட இந்த படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் குட்டான ஹாப்பினஸ் கிடைக்குது. நேற்று இதுக்காகவே இந்த படத்தை திரும்ப ஒரு தடவை பார்த்தேன். படம் முடிஞ்ச பிறகு நம்ம அறியாம ஒரு ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ சில படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 வருஷம் கேப் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல படத்துல வச்சிருந்த காமெடிகள் வந்து இப்ப எடுபடாது. அந்த டைம்ல அந்த காமெடி பெருசா சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த காமெடி வந்து பெருசா கனெக்ட் ஆகாது, பெருசா சிரிப்புலாம் வராது. ஆனா இந்த படத்துல வர எல்லா காமெடியும் இப்ப பார்க்கிறப்ப கூட சிரிப்பு வருது. அந்த மாதிரியான காமெடியா இருக்கு. அது மாதிரி படத்தோட எமோஷனல் சீன்லாம் சான்ஸே கிடையாது. இப்ப பார்க்கிறப்ப கூட இது அந்த காலத்துல அப்படி, இப்ப அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப பார்க்கிறப்ப கூட அவங்க கன்வே பண்ண வர அந்த வழி வந்து நமக்கு நல்லா புரியுது. அது மாதிரி படத்துல நடிச்ச ஒவ்வொரு கேரக்டருமே அந்த கேரக்டருக்கு என்ன வேணுங்கிற மாதிரியான ஒரு நடிப்பை அந்த ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேரன், ஸ்னேகா, கோபிகா, அப்புறம் கமலா கேரக்டர் நடிச்ச அவங்க, திருப்பாச்சி படம் தங்கச்சி வருவாங்களா அவங்க பேர் மறந்துருச்சு அவங்க. இந்த மாதிரி அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை அப்படியே நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கேரக்டர் கூட சேரனுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு. அவரு கூட அந்த ஒரு அந்த ஒரு யதார்த்தமா வர்றது அப்படிங்கிற மாதிரியான அந்த நடிப்பு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப அந்த அந்த ஒரு யதார்த்தமான ஒரு ஃப்ரெண்டை பாக்குறப்ப இருக்கும் அந்த மாதிரியா இருக்கு. அது மாதிரி படத்துல வர லவ் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலயுமே அது வந்து தப்பா கன்வே ஆகல. அது மாதிரி லவ்வா மட்டும்தான் இருக்குது. அது எந்த இடத்துலயும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல. ஒரு ஒரு ட்ரூ லவ், ஒரு பியூர் லவ் பார்த்தா இப்ப இருக்கும் ஒரு படம். அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கு. அது மாதிரி இந்த படத்துல வர பாட்டு, படத்துல வர எல்லா சாங்குமே கேட்கறதுக்கு ரொம்ப அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. அதுவும் ஓப்பனிங்ல வர அந்த ஞாபகம் வருதுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வருது. அது அது யாரு பாடினா என்னன்னு தெரியல. மியூசிக் வந்து பரதராஜ் பண்ணியிருக்காரு. பாடல் வரிகள்லாம் இவரு நினைக்கிறேன், விஜய் நினைக்கிறேன். ஆனா அந்த ஓப்பனிங்ல வர ஹம்மிங் சான்ஸே இல்ல. ஞாபகம் வருதுக்கு முன்னாடி ஒரு அப்படி ஒன்று வரும். அதெல்லாம் அது என்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி படத்துல வர எல்லா பாட்டுமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வர படங்கள்ல ஒரு பாட்டு நல்லா இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். அதுல வர எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. அதுவும் அந்த சேரன் வந்து ஒரு லவ் பிரேக்கப் ஆகி ஒரு சேடா அவரு அர்ஜுன் ரெட்டி ரேஞ்சுக்கு போயிருவாரு. தண்ணி அடிச்சு, தம் அடிச்சு, தாடி எல்லாம் வளர்த்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல போயிருவாரு. அந்த டைம்ல ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு சரியா சொன்ன உடனே யோசிச்ச உடனே கரெக்டா வரல. அந்த பாட்டு கூட ரொம்ப கேட்கறதுக்கு அந்த லிரிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட அந்த இவங்க ஸ்னேகா பாடுற பாட்டு, அவங்க பாடுற அந்த ஒரு மோட்டிவேஷன் சாங் மாதிரி ஒரு பாட்டு வரும்ல, மனமே ஓ மனமே நீ மாறி விடுன்னு, அந்த ஒவ்வொரு பூக்களுமே அந்த சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு படத்துல எல்லாமே நல்லா இருந்தா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. ஆர்டிஸ்ட் நல்லா இருக்காங்க, சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு அவர் ரவி வர்மா, விஜய் மட்டும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் பரத்வாஜ் சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல பாடல் வரிகள் கவிஞர் நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்கும் படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு தடவை தான் அமையும். இப்ப திரும்பவும் சேரன்ட்ட ஆட்டோகிராஃப் மாதிரி படம் கிடைக்குமான்னு கேட்டா அது வந்து டவுட் தான். அவரால் கூட முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்படிதான் தோணுது எனக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் 21 வருஷம் ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் சேரன் வந்து இல்ல வேற படங்கள் வேற ஜானர்ல பண்ணியிருக்காப்புல. இதே மாதிரி ஒரு ட்ரூ லவ், இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் வந்து சேரனே நினைச்சாலும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு படம். அது மாதிரி படத்தோட அந்த எமோஷனல் சைடு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஹிட் பண்ணுது. என்ன அப்படின்னா, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நிச்சயமா. நான் ஸ்பாய்லர்லாம் சொல்ல விரும்பல. படம் பார்க்கல அப்படின்னா நீங்க இந்த படத்தை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிரேமம் படம் பிடிக்கும், நான் பிரேமம் படத்தோட ஃபேன் அப்படின்னா
நிச்சயமா அந்த படத்தை பாருங்க. ஏன்னா அந்த படம் வந்து தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆகும். படத்துல வர வசனங்கள்லாம் நமக்கு இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட்டா போகும். பிரேமம் படம் கூட மலையாள டைலாக்கா இருக்கும். நம்ம லிரிக் நமக்கு வந்து கேப்ஷனை பார்த்து நம்ம புரிஞ்சுக்குவோம். இல்லைன்னா மேபி மலையாளம் புரியுதுங்க ஓகே. நான்லாம் கேப்ஷனை பார்த்து படிக்கிற ஆளு. பிரேமம் படத்துல நான் கேப்ஷனை கீழே போடுற கேப்ஷனை படிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கிறப்ப அது அவ்வளோவா எனக்குலாம் கனெக்ட் ஆகல பெருசா. ஓகே இதான் படத்தோட மூடு. படத்துல வந்து நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ், அப்புறம் அவருக்கு எப்படி மேரேஜ் ஆகுதுங்கிறதான் கதை. ஆனா இதுல வந்து நம்ம எனக்கு புரியுற லாங்குவேஜ்ல படம் இருக்கா அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு புரியுற லாங்குவேஜ். நான் அதிகமா பார்க்க தமிழ் படங்கள் தாங்க. இந்த மலையாள படங்கள்லாம் நான் பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. படம் தமிழ் டப்ல நான் பார்ப்பேன். ரொம்ப படம் சூப்பரா இருக்கு அப்படின்னா வேணா மேபி மலையாளத்திலேயே பார்ப்பேன். இல்லைன்னா அந்த லாங்குவேஜ்லேயே படத்தை பார்ப்பேன். மற்றபடி படம் தமிழ் டப்புக்கு வரட்டும் இங்கே வெயிட் பண்றாள்னாலாம். அப்படிங்கிறப்ப தமிழ்லே இந்த மாதிரி ஒரு கோவிலா சொல்ற மாதிரி காவியம் அப்படிங்கிறப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இந்த படம் என்னோட ஒரு ஃபேவரட்டான படமா இருக்கு. அது மாதிரி படத்தோட அந்த எமோஷன் சொன்னோம்ல, கிளைமேக்ஸ் கிட்ட போறப்ப கோபிகா லவ் பண்ணியிருப்பாரு காலேஜ் டேஸ்ல. அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. இவர் பத்திரிகை வைக்கிறதுக்கு அங்க போவாரு. அங்க ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகும் கோபிகாவோட மேரேஜ் லைஃப் பத்தி. ஷாக் ஆயிடுவாரு, அழுகுவாரு. இவருக்கு மேரேஜ் 4 நாள் கல்யாணம், பத்திரிகை வைக்க ஊருக்கு வந்திருக்காரு. கோபிகா அங்க அங்க அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அழுகுவாரு. நான் விட்டு போயிருக்க கூடாது, நான் கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிப்பாரு. அது மாதிரி ஸ்னேகாவுக்கும் சேரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் படத்துல ரொம்ப சூப்பரா அமைச்சிருந்தாங்க. ஏன்னா ரெண்டு லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. கமலாங்கிறவங்க, அதுக்கப்புறம் கோபிகா. அதுக்கு அடுத்து தான் லைஃப்ல ஒரு பொண்ணு வரா அப்படிங்கிறப்ப அது அப்படியே லவ்வா கன்வெர்ட் ஆகல. அதுதான் படத்தோட பியூட்டியே. நான் ஃபர்ஸ்ட் டைம் படத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப ஒருவேளை லவ்வா மாறிடுமோ. ஏன்னா திருச்சிற்றம்பலம் மாதிரியான படங்கள் அப்படிதானே, 2 ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, கிளைமேக்ஸ்ல நம்மளே ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா படத்துல அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கு. ஸ்னேகா ஒரு கட்டத்துல வந்து ஸ்னேகா தனியாயிடுறாங்க. ஒரு கட்டத்துல ஸ்னேகாவுக்கு யாருமே இல்லை, ஸ்னேகா மட்டும்தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, தனியா நிக்கிற நிலைமையில இருக்கிறப்ப இவர் எப்பவுமே ஃப்ரெண்டா கூட இருக்காருங்கிறப்ப ஒருவேளை இவங்கள்ட்ட மேரேஜ் பண்ணிக்குவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப அதெல்லாம் இல்லை. எங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை அதுக்குள்ள. அது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா மாறதெல்லாம் எங்களுக்குள்ள இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கலாம், எங்க இடத்துக்குள்ள கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா. அந்த 2 கேரக்டர் நல்லா இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள மாத்தி ஒருத்தர் வந்து க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது, ஒருத்தர் நல்லா இருக்கும், இன்னொருத்தர் யோசிக்கிறது. ஒரு மேல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குமோ, ஒரு மேல் டு மேல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ஃபீமேல் டு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி மேல் டு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படின்னு ரொம்ப காமிச்சிருக்காங்க. நான் லைக் பண்றது அந்த இதுதான். ஆல்ரெடி 2 பிரேக்கப் ஆயிருக்கு, திரும்ப அடுத்த ஒரு பொண்ணு வரா அப்படின்னா கண்டிப்பா அது லவ்வா கன்வெர்ட் ஆக சான்ஸ் இருக்குமோ அப்படிங்கிறப்ப இல்ல எல்லாரையுமே லவ் பண்ற எல்லாருக்கு மேலே வரது காதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை காமிச்சதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல்ல நான் இருக்கேன். நிச்சயமா இந்த படத்தை நீங்க பாருங்க, உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. அது மாதிரி படம் பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களோட அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்த படம் வந்து 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. இந்த படங்கள்ல வர பாட்டுகள் இன்னமும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு, ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.